Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம chicken 65 பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. chicken 65 பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் யூசுவலாக நம்ம செய்கிற பிரியாணியை விட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் நாட்டுக்கோழி மட்டும்தான் யூஸ் பண்ணி ரெசிபீஸ் போட்டுட்ருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த சிக்கன் இப்போ நம்ம 65 பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரு சின்ன முட்டை, மீடியம் சைஸ் முட்டை, தயிர் 3 டேபிள் ஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறணுங்க. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இது நம்ம சில்லி எப்போ போட போகிறோமோ அப்போ இதை கலந்துக்கணும். இப்போ நம்ம கலந்த உடனே எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 65 போடுறதுக்கான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 65 போட்டு எடுத்துடலாம். ஒரு இரும்பு கடாயில் சுத்தமான மரச்செக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் போட்டு எடுத்துக்க போகிறோம். 65 பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க. நார்மல் மிளகாத்தூள் கலர் தான். உங்களுக்கு கலர் நல்லா வேணும், சிக்கனோட கலர் நல்லா மாறணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி 65 பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டுக்கோழி கறி எடுத்தீங்க அப்படின்னா போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிறதுனால கூட எடுத்துக்கோங்க. எலும்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் சதை பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கன் 65 போட்டோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆனியன் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். அதில் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின மல்லி இலை, கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், இது எல்லாம் விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழைய விடக்கூடாது, கரெக்டாக வெந்துடணும். ஃப்ரைட் ரைஸ் அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இதனோட தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு கடாயில் நம்ம பொரிச்சு யூஸ் பண்ண சிக்கன் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 2-3 குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கலாம். அதில் ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும்.
நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் நமக்கு பிரியாணி ஃபுல்லாக ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வதக்கிக்கணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த பொடியெல்லாம் போட்டதுனால கருகிடும். கருகாமல் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் கிளறி விடணும். இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி குக்காகி வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய சிக்கன் துண்டுகளை, அதாவது 65 பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கலந்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகணுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாமே நல்லா சேர்ந்து குக்காகி வரணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம தம் போட போகிறோம். ஒரு லேயருக்கும் வைக்கிறதுக்காக கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது இருக்கிறதுல ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை கடாய் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுட்டு மல்லி, புதினா நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நான். அடுத்ததாக நம்ம வடித்து எடுத்துருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசி சாதமாக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு லேயர் போட்டதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கிரேவியை மறுபடியும் இன்னொரு லேயருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக மறுபடி நம்ம வடித்து எடுத்துருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். சாதம் நல்லா எல்லா சிக்கன் துண்டுகளையும் கவர் ஆகிற அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட் லேயருங்க. மேலே கொஞ்சமாக நம்ம பொரிச்சு வச்சுக்கக்கூடிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதை நம்ம தம் போட போகிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மிதமான தீயில் தம் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், திறக்கும் போதே அது எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சிக்கன் 65 பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு கிளறி விட்டால் போதும், ரொம்ப கிளற தேவையில்லை. மதியம் லஞ்சுக்கு செஞ்சுட்டு கூடவே ஒரு ரைத்தா வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.